வணக்கம். தமிழ்நாட்டோட எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இந்த எலெக்ஷன் முடிவால 1952 நடந்த அந்த தொங்கு சட்டசபை மறுபடியும் உருவாயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு இந்த தமிழ்நாடே ஒரு பதட்ட சூழ்நிலைக்குள்ள போயிருக்கு. ஏன் அப்படின்னா யாருமே மெஜாரிட்டி கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல 108 சீட்டு வாங்கி மற்ற எல்லா கட்சிகளோட ஓட்டை பிரிச்சதுனால தான் இந்த நிலைமை உருவாயிருக்கு. இந்த நிலைமை உருவானதும் ஒரு நல்ல விஷயம்தான். காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட கூட்டம் இப்போ இது ஒரு மக்கள் மனசுல ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கும். இனிமே காசு கொடுத்து யாரும் ஓட்டு வாங்க முடியாது அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கியிருக்கு. சரி, இப்போ என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டிவிக்கே மெஜாரிட்டி இருக்கிறதுனால டிவிக்கே தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, மினிமம் 234 பாதி சீட்டை அவங்க வென்றிருக்கணும். அதாவது 118 இடம் வென்றிருக்கணும். ஆனால் அவங்க வின் பண்ணதுன்னு பார்த்தா 108 இடம் தான். இதுக்கான தீர்வுன்னு பார்த்தா மற்ற கட்சியில நிறைய எம்எல்ஏஸ் ஜெயிச்சிருப்பாங்க, அவங்கள கூப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சுயேட்சையா 2-3 பேர் ஜெயிச்சிருப்பாங்க, அவங்கள எல்லாத்தையுமே தன்னோட அலைன்ஸ்குள்ள அழைச்சி தன்னோட மெஜாரிட்டியை காமிச்சு ஆட்சி அமைச்சிக்கலாம். இதுல முதல்ல என்ன நடக்கும்னா, ஆளுநர் மாளிகைக்கு யார் மெஜாரிட்டியா சீட் எடுத்தாங்களோ அவங்கள ஆளுநர் கூப்பிடுவாரு. அவரை பதவி ஏற்க வச்சுட்டு டைம் கொடுப்பாங்க. கரெக்டாக 1 to 2 வாரம், அதாவது 7 நாள் to 14 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள தன்னோட மெஜாரிட்டியை காமிச்சு பதவியை தக்க வச்சுக்கலாம். இந்த டைம் கேப்ல சுயேட்சையா நின்னவங்க இல்லைன்னா மற்ற கட்சிகள் எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள தன்னோட கட்சிகளை இணைச்சிக்கலாம். இணைச்சி மெஜாரிட்டியை காமிச்சு பதவியை ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த டைமுக்குள்ள யாருமே குதிரை பேரம் பேசி எம்எல்ஏக்குள்ள வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட் ஆளுநருக்கு பயங்கரமா ஒரு அழுத்தம் கொடுக்கும். இதனாலே டைம் அதிகமாக கோர்ட் கொடுக்க கூடாதுன்னே சொல்லும். ஒருவேளை ஆளுநர் கொடுத்த இந்த டைமுக்குள்ள எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வராம மெஜாரிட்டி காட்டாம இருக்கிற பட்சத்துல ஆர்டிகல் 356 படி அந்த சட்டசபையை முழுமையா கலைக்க பார்ப்பாங்க. இதனால ரீ எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு வரும். ஆனா அப்படிலாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே பதில் கிடையாது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இது இப்ப என்னன்னாலும் நடக்கலாம். சரி, இப்படி இருக்கிற நிலைமையில யாரு தான் தமிழ்நாட்டை ரூல் பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா, குடியரசுத் தலைவர் இருக்காரு இல்லையா, அவருக்கு பொறுப்புக்கு கீழே போயிரும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த சட்டசபையும் அங்க இருக்காது. சரி, குடியரசுத் தலைவர் கீழே வந்துட்டு அப்படின்னா என்ன நடக்கும் அடுத்தது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அடுத்து ஒரு 6 மாசத்துக்குள்ள ரீ எலெக்ஷன், அதாவது ஒரு புது எலெக்ஷன் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் தள்ளப்படும். இது நம்ம சட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு சேஃப்கார்ட். அதுவும் ரொம்பவே சூப்பரான விஷயம். சரி, முதல்ல தொங்கு சட்டசபை 1952 நடந்துச்சு அப்படின்ட்டு சொன்னல, அதை பத்தி பார்க்கலாம். 1952 இப்ப இருக்கிற மாதிரி 234 தொகுதி கிடையாது, 375. அதாவது இதுக்கு பாதி பாத்தீங்கன்னா 188 தொகுதி எடுத்தாதான் வெற்றி. இதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுமே ஒரே ஸ்டேட்டா தான் இருந்துச்சு அந்த டைம்ல. அப்போது காங்கிரஸ் 152 சீட் எடுத்தாங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 36. அதுக்கப்புறம் சுயேட்சா சேர்த்த நிறைய கட்சிகளை இணைச்சுக்கிட்டு அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் மொழி வழி தேசியமா பிரிக்கப்படுது. அப்பதான் முதல்ல பிரிக்கப்பட்டது ஆந்திரா. ஏன் அப்படின்னா, பல மொழிகள், கலாச்சாரம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால தனி ஒருவருக்கு வாக்கு செலுத்தி மெஜாரிட்டி காட்ட முடியல. அதுக்கப்புறம் தான் உருவானது 1953 ஆந்திரா தனி பிரதேசமா பிரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் மூலமா எல்லா ஸ்டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மொழி வழியா பிரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் களம் முற்றிலும் வேறானது. ஏன் அப்படின்னா, 2 பெரிய திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சாங்க. ஒன்று அவங்க தனியாக மெஜாரிட்டி பிடிச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க நிறைய கூட்டணியை சேர்த்து மக்களோட வாக்கு சிதறாம ஆட்சியை பெரும்பான்மையில் பிடிச்சிருவாங்க. அந்த விதத்துல தமிழ்நாட்டு தான் முதல் இடத்துல இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷன் ரொம்பவே ஒரு வித்தியாசமான எலெக்ஷன். பல கூட்டணிகள் ஸ்ட்ராங்கா இருந்தும் பயங்கரமா வாக்கு சிதறி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவைக்கா கூட யாராட்டும் கூட்டணி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா ரீ எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்களா? என்னோட பார்வையில 99% ரீ எலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க டிவிக்கு. அதனால அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் பல சில கட்சிகளை கூப்பிட்டா அவங்க மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த எலெக்ஷன் ரொம்ப ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ என்னென்ன நடக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக மாற்றம் ஒன்றே மாறாதது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நம்மின் வாழ்த்துக்கள்.